இந்த லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைனலாக ஃப்ரேம் லோடு, டெட் லோடு அண்ட் ஸ்லாப் லோடு எல்லா லோடும் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லோட் காம்பினேஷன் டிஃபைன் பண்ணணும். லோட் காம்பினேஷன்னா சர்வீசபிள் லிமிட்னு இருக்குது, அல்டிமேட் லிமிட்னு இருக்குது. சர்வீசபிள் லிமிட்னா நார்மல் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட், எந்த ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியாலையும் மல்டிப்ளை பண்ணாமல் நார்மல் லோட் வருதோ அதுதான் சர்வீசபிள் லோட். அல்டிமேட் லோடுன்றது ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 டைம்ஸ் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட், அதாவது வர டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட 50% எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து அல்டிமேட் லோட். அது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், டிஃபைன் கமெண்டில் லோட் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் போய் நம்ம பண்ணுவோம். பிஃபோர் இன்கேஸ் நம்ம வந்து ஒரு பில்டிங்கை கிராவிட்டி லோடிங்கில் மட்டும் தான் அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்க டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட்லேயே நம்ம வந்து அசைன் பண்ணிடலாம். இன்கேஸ் நமக்கு வரப்போகிற பில்டிங் வந்து சீஸ்மிக் லோட் இல்லை விண்ட் லோடை வச்சு நம்ம அசைன் பண்ணுவோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஓகேங்களா? அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே லோட் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லோட் பேட்டர்ன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு டெட் லோட் அண்ட் லைவ் லோட் மட்டும்தான் இருக்குது. பட் இப்போ நமக்கு வந்து விண்ட் லோட் அண்ட் சீஸ்மிக் லோடு வரணும் அப்படின்னா இங்கே லோடுன்னு இருக்க நேம் எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே லோட் நேமில் வந்து wind along x direction, because wind load வந்து x and y direction ரெண்டு டைரக்ஷன்லேயும் அடிக்கும். ஓகேவா? ஸோ வந்து wind load along x direction கொடுத்துட்டு இங்கே டைப் வந்து பாருங்கள் டெட் இருக்குது, அதில் வந்து விண்டுன்னு செலக்ட் பண்ணிக்கணும், விண்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே கீழே வந்து விண்ட் லோடுக்கு என்ன கோடு யூஸ் பண்ண போகிறோம். விண்ட் லோட்னால ஜெனரல் என்ன கோடு யூஸ் பண்ணுவோம், IS 875/2015 part 3. ஓகேவா? ஸோ IS 875 இந்த 2015 செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் நியூ லோட்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே விண்ட் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் ஆட் ஆகிடும். இப்போது விண்ட் அலாங் ஒய் டைரக்ஷன் ஆட் பண்ணோம். ஸோ சேம் விண்ட் ஒய்னு ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஆட் நியூ லோட் கொடுத்துட்டோம். ஓகேவா? இந்த லெக்சரில் நம்ம எப்படி விண்ட் லோடு ஆட் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். டெட் லோட் அண்ட் லைவ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், அதோட டெட் லோடோட செல்ஃப் வெயிட் மல்டிப்ளையர் மட்டும்தான் 1, மற்ற எல்லாமே நம்ம 0ல் தான் இருக்கணும். இப்போது நம்ம வந்து விண்ட் அண்ட் ஒய் அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் அசைன் பண்ணிட்டோம். இப்போது பேஸ்ட் அப்போ இந்த லொக்கேஷன் எவ்வளோ ஸ்பீடு அடிக்குது காற்று அண்ட் டொப்போகிராஃபி ஃபேக்டர், ரிஸ்க் ஃபேக்டர், அதெல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு எங்கே மாற்றணும் அப்படின்னா இப்போ வில் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் செட் பண்ணிவிட்டு இங்கே மாடிஃபை லேட்ரல் லோட் அப்படின்னு இருக்கும். விண்ட் லோடு சீஸ்மிக் லோடு என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா லேட்ரல் லோட்ஸ். ஓகேவா? டெட் லோட் அண்ட் லைவ் லோடு அலாங் கிராவிட்டி டைரக்ஷனுக்கு கிராவிட்டி லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது விண்ட் லோட் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை லேட்ரல் லோட் கொடுத்தோம் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு இதில் என்ன கேட்குது பாருங்கள், விண்ட் கோஎஃபிஷியன்ட், டெரைன் கேட்டகரி, இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர், ரிஸ்க் கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர் அண்ட் தென் டொப்போகிராஃபி ஃபேக்டர். இதெல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா IS 875 part 3 பார்க்கலாம். ஸோ IS 875 part 3. இதில் கேட்டிருக்க மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பேசிக் விண்ட் ஸ்பீட், அதாவது விண்ட் ஸ்பீட் BB அலாங் மீட்டர் பர் செகண்ட். அதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த IS 875 part 3ல் ஒரு மேப் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மேப்பில் ஒரு ரீஜனுக்கும் எவ்வளோ பேசிக் விண்ட் ஸ்பீட் அடிக்கும். சீஷோர் ரீஜனாக ஜென்ரலாக மேக்ஸிமம் இருக்கும். ஓகேவா? இது இந்த கலர் வந்து இண்டிகேட்ஸ் இந்த 55 மீட்டர் பர் செகண்ட் அண்ட் எல்லோ கலர்னால் எவ்வளோ. ஸோ ஒரு பிளேஸ்க்கும் ஒரு இது. இப்போ உங்கள் லொக்கேஷன், இப்போ நம்ம இன்கேஸ் நீங்கள் சென்னையில் ஒரு பில்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அலாங் சீஷோர் இது மேக்ஸிமம் மினிமம் விண்ட் ஸ்பீட் வந்து 55 மீட்டர் பர் செகண்ட். இல்லை உங்களுக்கு இந்த மேப்பில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னா அதுக்கு எங்கே போகலாம் அப்படின்னா இதே கோட் புக்கில் நம்ம கடைசியில் வந்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 53ல் அப்பெண்டிக்ஸ் A அதில் பாருங்கள் ஒரு ஏரியாவுக்கும் எவ்வளோ இருக்கும். இப்போ ஒரு சென்னை அப்படின்னா எவ்வளோ இருக்குது, கோயம்புத்தூர்னா 39. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஊருக்கும் எவ்வளோ மீட்டர் பர் செகண்ட் பேசிக் விண்ட் ஸ்பீட் at 10 meter height of the building.
ஓகேவா. இந்த பேசிக் விண்ட் ஸ்பீட் எவ்வளவோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ கோயம்புத்தூர் நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா 39, சென்னைனா 55. அந்த மேப்பில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா. அதை எங்கே நம்ம இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பேசிக் விண்ட் ஸ்பீடுன்ற டேரக்ஷனில் எவ்வளோ மீட்டர் பர் செகண்டோ அந்த மீட்டர் பர் செகண்ட் கொடுக்கணும். அண்ட் தென் இதில் டெரைன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 4 டெரைன் கேட்டகரி இருக்குது. இதில் உங்கள் பில்டிங் எந்த டெரைன் கேட்டகரியில் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா சேம் IS 835 Part 3ல் பேஜ் நம்பர் 8 பேஜ் நம்பர் 8ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், கேட்டகிரி 1. கேட்டகிரி 1 அப்படின்னா இப்போ நம்ம பில்டிங்கை சுற்றி எந்த ஒரு பில்டிங்குமே இல்லை, ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. அப்படியே பக்கத்தில் ஏதாவது சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் அப்ஸ்ட்ரக்ஷனுக்கு இருந்தாலும் அதோட மேக்ஸிமம் ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர் தான் இருக்குது. ஓகேவா. இப்போ நம்ம பில்டிங் கட்டுறோம், அந்த பில்டிங்கை சுற்றி ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு எந்த ஒரு பில்டிங்குமே இல்லை, ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னா நம்மளோட பில்டிங் கேட்டகிரி டெரைன் கேட்டகிரி 1. இன்கேஸ் நம்ம பில்டிங்கை சுற்றி பில்டிங் இருக்குது பட் ஆனால் அது மேக்ஸிமம் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர்ஸ். நம்ம பில்டிங்கை சுற்றி பில்டிங் இருக்குது பட் ஆனால் அது மேக்ஸிமம் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட பில்டிங் டெரைன் கேட்டகிரி வந்து டெரைன் கேட்டகிரி 2. இன்கேஸ் நம்ம பில்டிங்கை சுற்றி நிறைய பில்டிங் இருக்குது, எல்லாத்தோட ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா அபவ் 10 மீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா டெரைன் கேட்டகிரி 3. டெரைன் கேட்டகிரி 4 அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை மாதிரி இருக்க ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ் எல்லாமே பக்கத்தில் நெருக்கமாக இருக்கும். ஸோ அதுதான் டெரைன் கேட்டகிரி 4. டெரைன் வித் நியூமரஸ் லார்ஜ் ஹைலி க்ளோஸ்ட் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா. பக்கத்தில் பில்டிங் கேப்பே இல்லாமல் ஒட்டி நிறையா இருக்குது அப்படின்னா டெரைன் கேட்டகிரி 4. ஸோ இதில் உங்கள் பில்டிங் எந்த கேட்டகிரியில் வரும்னு பார்த்துட்டு நம்ம வந்து டெரைன் கேட்டகிரி 1, 2, 3, 4 அப்படின்ட்டு செலக்ட் பண்ணுவோம். ஜென்ரலாக இப்போ நம்ம டெரைன் கேட்டகிரி 2ன்னு வச்சுப்போம். இதில் இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர்னு என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பில்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ். இப்போ நம்ம ரெசிடென்ஷியல் பில்டிங்னா 1 தான் கொடுப்போம். இன்கேஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் பில்டிங் இல்லை வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங் ஒரு பப்ளிக் பில்டிங் அப்படின்னா 1.15 கொடுப்போம். இது 1.15 1.6 ஒன்றும் இல்லை, நமக்கு வரப்போகிறலோட ஃபேக்டர்லோட மல்டிப்ளை பண்ணுறது எக்ஸ்ட்ராவாக. 1.3 என்ன அப்படின்னா ஹைலி இம்பார்ட்டன்ட் பில்டிங் என்னென்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ், நியூக்ளியர் பவர் பிளான்ட், கம்யூனிகேஷன் டவர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஹை பில்டிங்ஸ். ஓகேங்களா. அந்த இடத்துல நம்ம என்ன கொடுப்போம் 1.30 கொடுப்போம். இப்போ ஜென்ரலாக நம்மளது ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் அப்படின்னா நம்ம 1ன்னு கொடுத்தா போதும். அண்ட் தென் இது பாருங்கள் ரிஸ்க் கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர். அதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சேம் IS 875 Part 3ல் இது இருக்கு பாருங்கள், பேஜ் நம்பர் 11. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இது லெஃப்ட் சைடில் இருக்க எல்லாமே வந்து கிளாஸ் அண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஆல் ஜென்ரல் பில்டிங் அப்படின்னா அதோட மீன் ப்ராபபிள் டிசைன் லைஃப் வந்து 50 years. இங்கே 33, 39, 44, 47, 50, 55 இருக்கிறது என்னென்னா பேசிக் விண்ட் ஸ்பீட். அந்த மேப்பில் நம்மளோட பில்டிங் எங்கே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சென்னையில் இருக்குன்னா 55. இதில் எந்த கேட்டகரி ஆஃப் பில்டிங்னு பார்க்கணும். ஆல் ஜென்ரல் பில்டிங்னா நம்ம வந்து 1ன்னு எடுத்துப்போம். இன்கேஸ் டெம்பரரி ஸ்டேட் ஸ்ட்ரக்சர்ஸ், டெம்பரரி ஸ்டேட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா அப்போ அந்த ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ்லாம் தங்குறதுக்கு டெம்பரரியாக ஒரு பில்டிங் ஒரு ஷெட் மாதிரி போட்டிருப்போம். அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 years தான் இருக்கும். அந்த இடத்துல என்ன கொடுப்போம் அப்படின்னா 0.67 அந்த ஷெட்டு டிசைன் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் பில்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்டிங் லோ டிகிரி ஆஃப் ஹசார்ட். இதோட மீனிங் என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடோனோ இல்லை ஸ்டோரேஜ் ஹவுஸோ கட்டுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு டேஞ்சரஸ் வந்தது அப்படின்னா நமக்கு லோ டிகிரி ஆஃப் லைஃப் ஹசார்ட்னா இறப்பு விகிதம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம இந்த 3rd பில்டிங் டைம் போகணும். அதோட மீன் லைஃப் பீரியட் பார்த்திங்கன்னா 25 years. ஸோ அந்த இடத்துல என்ன கொடுக்கணும் 0.89. அண்ட் தென் 4th ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பில்டிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் சச்சஸ் ஹாஸ்பிட்டல், கம்யூனிகேஷன் பில்டிங், டவர், பவர் பிளான்ட் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதோட மீன் லைஃப் பீரியட் வந்து 100 years. அந்த இடத்துல எவ்வளோ கொடுக்கணுன்னா 1.08. இப்போது நம்மளோட ஆல் ஜென்ரல் பில்டிங்ஸ் அப்படின்னா நம்ம 1 கொடுத்தா போதும். ஓகேங்களா. இந்த இடத்துல 1ன்னு கொடுப்போம். அண்ட் தென் இது டோப்போகிராஃபி ஃபேக்டர். டோப்போகிராஃபி ஃபேக்டரும் சேம் IS 875 Part 3ல் இருக்கும். இது இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து டோப்போகிராஃபி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. K3 டோப்போகிராஃபி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது நம்ம டைப் ஆஃப் பில்டிங், ஹைட் ஆஃப் த பில்டிங் பொறுத்து நம்ம வந்து கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் Cன்னு பார்த்துட்டு நம்ம எல்லாமே கொடுப்போம். கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் D ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா கிளாஸ் 5.3.2.2 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். இது இருக்கு பாருங்கள் 5.3.2.2. இதுதான் வந்து பார்த்தோன்னா நமக்கு கிளாஸ் டைப் ஆஃப் பில்டிங்ஸ் பொறுத்து மாறும். ஸோ இதில் இந்த IS 870 Part 3 வச்சுட்டு
நம்ம இந்த எல்லா வேல்யூயும் கொடுக்குறோம். விண்ட் ஸ்பீட் கொடுக்குறோம், டெரைன் கேட்டகரி கொடுக்குறோம், இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர் கொடுக்குறோம், ரிஸ்க் கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர் கொடுக்குறோம், டொப்போகிராஃபி ஃபேக்டர், இது எல்லாமே கொடுக்குறோம். அண்ட் தென் இது எக்ஸ்போஜர் ஹைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டோரி. இப்போ நீங்கள் ஒரு 10 floors கட்டுறீங்கன்னா டாப் ஸ்டோரி வந்து 10th floor. பாட்டம் ஸ்டோரி வந்து பார்த்தோன்னா பிளிந்த் லெவல்னால் கிரவுண்ட் லெவல் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து நம்ம பேஸுன்னு கொடுக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா பிலோ த கிரவுண்ட் வந்து நமக்கு ஒன்றும் விண்ட்லோட மெயினாக ஆக்ட் ஆக போகிறது இல்லை. ஸோ வந்து பாட்டம் ஸ்டோரி பிளிந்த்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த இடத்துல இன்க்ளூட் பேராபெட் ஹைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம வந்து பேராபெட் ஹைட்னா டெரஸில் கட்டுற ஒரு கைப்பிடி சவர், அது ஜென்ரலாக 246 inches இருக்கும். 246 இல்லை 3 foot வரைக்கும் கட்டுவாங்க. அந்தமாரி ஹைட்டுக்கு நம்ம வந்து பேராபெட் ஹைட்டை தனியாக இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கிடெக்ட் பர்பஸ்க்காக, ஒரு டிசைனுக்காக, எலிவேஷன் பர்பஸ்க்காக ஒரு 10 to 12 foot நீங்கள் ஹைட்டாக போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பேராபெட் வால் ஹைட்டை இன்க்ளூட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா இங்கே இன்க்ளூட் பேராபெட் வால் டிக் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். பேராபெட் ஹைட் எவ்வளோ அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு எவ்வளோ, இப்போ ஒரு 2 meterனா 2 meter கொடுக்குறீங்க, 3 meterனா 3 meter கொடுக்குறீங்க. இல்லை ஜென்ரலாக எனக்கு வந்து ரஃபாக நான் எப்பவும் போல் நார்மலாக ரெசிடென்ஷியல் பில்டிங் கட்டுறது 2 foot 6 inches கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் பேராபெட் வால் ஹைட்டை இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள் விண்ட்வர்ட் கோஎஃபிஷியன்ட் அண்ட் லீவர்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா சேம் IS 875 part 3 இதில் இங்கே பேஜ் நம்பர் பாருங்கள் 14ல் இன்கேஸ் நம்மளோட பில்டிங் வந்து ரெக்டாங்குலர் பில்டிங்காக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஹைட் ஆஃப் த பில்டிங் டு த வித் ஆஃப் த பில்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 0.5 கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஒன், 0.5க்கு மேலே இருக்குன்னா செகண்ட் ஒன், இல்லை 3/2க்கு மேலே இருக்குது பட் 6க்கு கீழே இருக்குன்னா இந்த ஆப்ஷன், இல்லை 6க்கு மேலேயும் இருக்குன்னா இந்த 4th ஆப்ஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 4 கேட்டகரியில் எதில் வருதுன்னு பார்க்கணும். அண்ட் தென் அந்த கேட்டகரி உள்ள 2 ஆப்ஷன் இருக்கும். அது எப்படின்னா லென்த் ஆஃப் த பில்டிங் டு த வித் ஆஃப் த பில்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லென்த் வந்து ஒரு 10 meters இருக்குது, வித் வந்து ஒரு 3 meters இருக்குன்னா 3.33 எங்கே வரும்? இந்த செகண்ட் ஆப்ஷனில் வரும், லெஸ் தென் 4. ஸோ இதில் பாருங்கள் விண்ட் வந்து 2 டைரக்ஷன் அடிக்கும், 0 degreeல ஒன்று 90 degreeல ஒன்று. இதில் ஏபி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் அடிக்குது அப்படின்னா ஏ வந்து விண்ட்வர்ட் சைட், பி வந்து லீவர்ட் சைட். ஸோ ஒரு பில்டிங்கில் எந்த டைரக்ஷனில் விண்ட் அடிக்குதோ அந்த இடத்துல பில்டிங்கை வந்து விண்டை வந்து புஷ் பண்ணும், அதாவது தள்ளும். அதுக்கு அப்படியே டேரெக்டாக ஆப்போசிட் சைடில் ஆஸ் பர் ஏரோடைனமிக்ஸ் இப்படி வந்து உங்களுக்கு விண்ட்லோடு இப்படி சுற்றி ஒரு சக்ஷன் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணும், அதாவது நெகட்டிவ் ப்ரெஷர் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு நெகட்டிவில் இருக்கும் லீவர்ட் சைடில், விண்ட்வர்ட் சைடில் பாசிட்டிவ்லையும் லீவர்ட் சைடில் நெகட்டிவ்லையும் இருக்கும். ஸோ நம்ம இந்த 0 degree 90 degree பார்த்துட்டு நம்ம இந்த இடத்துல பில்டிங்கோட விண்ட்வர்ட் கோஎஃபிஷியன்ட்டோ லீவர்ட் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ வரும் அப்படின்றத இன்க்ளூட் பண்ணி ஓகே கொடுத்துருவோம். சேம் ஒய்க்கும் அதே மாதிரி தான். பட் இதில் என்ன ஒரு சேஞ்சஸ் இந்த விண்ட்வர்ட் கோஎஃபிஷியன்ட் லீவர்ட் கோஎஃபிஷியன்ட்லையும் அப்படின்னா இங்கே பாருங்கள் 875.3ல் ஏபி எக்ஸ் டைரக்ஷனில் ஏ வந்து விண்ட்வர்ட் சைட், பி வந்து லீவர்ட் சைட். பட் ஒய் டைரக்ஷனில் சி வந்து விண்ட்வர்ட் சைட், டி வந்து லீவர்ட் சைட். ஸோ இந்த சி அண்ட் டியை பார்க்கணும், அவ்வளோதான். அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும்தான் மாறும். அதை நம்ம கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து விண்ட் பேட்டர்னை டிஃபைன் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டாட் மாரி ஒரு மெம்பராக டிஃபைன் பண்ணி எவ்வளோ லோடு வரும்னு மேனுவலாக கால்குலேட் பண்ணி கொடுக்க தேவையில்லை. இல்லை கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணும்போது அதுவே எடுத்துக்கும் அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன்ஸ். ஓகேவா? இப்படி தான் வந்து நம்ம விண்ட் லோடை வந்து டிஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லெக்சரில் என்ன பார்க்கலாம்னா சீஸ்மிக் லோடு எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே.